श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुत श्रीमान् श्रेयते मेस्तु भूयसे. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 42வது அநாதி நிதனக. அனக ஆதி நிதனக, அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரே பெருமை பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. ஆத்தியந்தங்கள் இல்லாதவர் அப்படிங்கிறார். அதாவது இவருக்கு ஒரு முடிவு. ஆத்மா மற்றதெல்லாம் என்ன பண்ணும், சரீரத்தை விட்டு ஜீவாத்மாலாம் வெளியில் கிளம்பினா ஆத்மா கழிவில்லை. ஆனால் அந்த ஆத்மா என்ன பண்ணும், இன்னொரு சரீரத்தை எடுத்துன்றோம். ஏன்னா நம்மளோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு சரீரத்தை எடுத்துன்றோம். ஆத்மா கழிவில்லை. அதே மாதிரி தான் பிரம்மா தேவர்களுக்கும் அவாவ கல்ப காலத்தில் அவாவ காலம் முடிஞ்ச உடனே பிரம்மா வேறு பிரம்மா தோன்றிடுவார், இவர் போயிடுவார். ஆனால் ஆத்மா அழியாது, எல்லாருக்குமே ஆத்மா அழியாதது அப்படிங்கிற. ஆனால் பகவானுக்கு நீலபாகு ரூபாக அப்படிங்கிற, அதாவது திவ்யமங்கள விக்கிரகம். அவருக்கு என்றைக்குமே ஆத்தியந்தங்கள் கிடையாது. பகவானுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அதான் பகவானுக்கே உள்ள ஏற்றம். ரூபத்தால் நிலைத்து இருப்பவர் பகவான். அதுக்கு அப்போ எப்படி இருப்பார்னா பாரூப சத்திய சங்கல்பக, அதான் இவருக்கே உள்ள ஏற்றம். நீலமணி ரத்தனமாக ஒளிபடைத்த திருமேனியாக ஆதித்யத்துக்கு நடுவில் விஷ்ணுவாக இருக்கார் இல்லையா, அவர் தான் பரமபதத்திலே இருப்பவர், அழிவே இல்லாதவர், நித்தியமானவர். நீலத்தோ எதமத்தியஸ்தா வித்யுல்லேக பகாசரா படிக்கிறோம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி நீலமணி ரத்னத்தை போன்றவர் பகவான். அவரோட திருமேனி பஞ்ச உபனிஷத்தால் ஆன திருமேனி. நம்மளோடதான் பஞ்ச பௌதிக திருமேனி, பிராகிருத திருமேனி, அழியக்கூடியது. அவருக்கெல்லாம் அழிவே இல்லாதது, அப்ராகிருத திருமேனியானது. நம்மளோடதெல்லாம் மிஸ்ர தத்துவத்தால் ஆனது, குணங்களால் ஆனது. அவருக்கு சுத்த தத்துவம். பகவான் அப்படியே சத்திய திருமேனியாக உள்ளவர். சத்துவ குணம் மட்டும்தான் அவருக்கு. காலத்துக்கு அப்பாற்பட்டவர். நமக்கெல்லாம் காலம் உண்டு, ஒரு அழிவு காலம்னு ஒன்று உண்டு. அப்புறம் ஆத்மாவுக்கு மட்டும்தான் அழிவில்லை, தவிர சரீரம் கீழே விழுந்துடும். அப்புறம் பகவானோட ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது திருமேனி, அது அப்படியே ஆழ்வார்கள்லாம் எப்படி பாடியிருக்கானா, அவள் இதயத்தில் எப்படி உட்காந்துருக்காருன்னு பகவான் பற்றி ஆழ்வார்கள் பாடுறார். அதில் நம்மாழ்வாரோட பாசுரத்தை ஒன்று சொல்கிறேன். எங்கனையோ அன்னை மீர்கால் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அப்படியே அவர் நெஞ்சு எங்கே, அப்படியே பகவான்கிட்ட போயிடுத்தான். அதில் பிரிக்கவே முடியாது. அவர் திரும்பிட்டே அப்படியே அவர் உள்ளத்தில் பகவான் உக்காந்தாச்சு ஜோதி மயமா அப்படிங்கிறார். கங்கை அலைக்கு நடுவில் இருக்கிற மாதிரி என்னோட நெஞ்சு இதயத்துக்குள்ளே பகவான் அமர்ந்துட்டார் அது அப்படிங்கிற. அப்போ பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஆழ்வார். அதுதான் அநாதி நிதனக. அப்போ அதை அழிக்க முடியுமா? பகவான் அப்படி இதயத்துக்குள்ளே தான் உட்காந்தாச்சு, அவரை அழிக்க முடியுமா? அதுதான் அநாதி நிதனக. இதுக்கு இப்போ ஒரு கதை பார்க்கலாம். மாறாத தோற்றம் கொண்டவர்லே அவருக்கு திருமேனியில் மாற்றமே கிடையாது. என்றும் எப்பவுமே இளமையாகவே இருப்பார். கண்ணனோட அவதாரத்தை பற்றி நம்ம பிரபவகையில் பார்த்தோம். அற்புத பாலகம், அற்புதமான குழந்தையாக தோன்றினார் பார்த்தோம் இல்லையா. மார்பில் திரும்பி மகாலட்சுமியோட, உந்தி தாமரையில் பிரம்மாவோட தோன்றினார், சங்கு சக்கரத்தோட, தானே நாராயணங்கிறதுக்கு அடையாளமாக எல்லாத்தோடையும் காமிச்சுன்னு வந்தார். அப்படியே தேவகி பிரார்த்திச்சுட்டாலாம், இவ்வளோ அழகாக இவ்வளோ இளமையாக நீ வந்தியானாக்க எல்லாருக்கும் தெரிஞ்சுப்படி நீ தான் நாராயணன்னு. கம்சன் பார்த்தா விடமாட்டான், நீ எல்லாத்தையும் மறைச்சிக்கோன்னு சொன்னாலே. உடனே பகவான் திருக்கைகள் எல்லாத்தையும் மறைச்சுட்டார். அதான் தான் தோன்றும் போதே அவதரிக்கும் காலத்திலேயே இளமையுடன் தோன்றினாராம். அப்புறம் அதே இளமை 125 வயது அவர் பூகுலத்தை விட்டுட்டு வைகுண்டம் போகிற வரைக்கும் இளமையாகவே இருந்தாராம். அதான் வேதம் அவர் எப்படி கூப்பிடுது, யுவ குமாரஹாஹா அப்படிங்கிறது. ஆழ்வார்களும் எப்படி சொல்கிறா, இளம் குமரன் வித்தகன் அப்படின்னு பாடுறா. அதாவது தோன்றும் போதும் 125 வயசு வரையும் மாறாமல், வளர்தல் தேய்தல் இல்லாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்தாராம். அதனால தான் அவர் அநாதி நிதனகன் சொல்கிறோம். ஆதியும் அந்தமும் இல்லாதவர், என்றும் இளமையாக இருப்பவர் அர்த்தம். இதுக்கு அவிகாராய சுத்தாய் நித்யாய பரமாத்மனே வந்திருக்கு இல்லையா, அதில் அப்படி தான் மலரா திருவிழியாக உள்ளவர் அப்படிங்கிற ஆழ்வாரும் பாடியிருக்கார். மாதுரா சுடர் உடம்பாய் மலரா திருவியாய் அப்படிலாம் ஆழ்வாரும் அப்படியே அனுபவித்து பாடியிருக்கா. இப்படி என்றும் இளமை மாறாத தோற்றத்தை கொண்டவரே அப்படின்னு அர்த்தம். அதனால்
நாமும் அனாதி நிதனாய நமக்கு அப்படி சொல்லி வந்தோமானா நம்ம உடலும் உள்ளமும் ஆரோக்கியத்தோடு எப்போவும் இளமையாக இருக்கும். பகவானே நினச்சிட்டு இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளமும் உடலும் அப்படின்னு தான் இது திருநாமத்தோட அர்த்தம்.